இங்கே பாருங்கள் மக்களே, இந்த பூக்கெல்லாம் நான் செடி விதையெல்லாம் வாங்கவே இல்லை. வீட்டில் இருக்கிற அந்த பூ ஒரே ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து போட்டதில் இவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம சாப்பிட்டு போட்டு மாதுளை பழம் உள்ளார இருக்கிற அந்த மாதுளை மீதி இருக்க மாதுளை போட்டதில் மாதுளை செடி. இது பாருங்கள், நம்ம வீட்டில் சமைக்க விதைலாம் வாங்கவே இல்லை. இதுக்கு வீட்டில் சமைச்சிட்டு மீதி போடுறேன். அந்த சொரக்காயுடைய உள்ளார இருக்கிற அந்த விதை, அந்த காயில் இருக்க விதை போட்டு அதை பாருங்கள் காய் விட்டுருக்குது. நம்ம சாப்பிட்டு போடுற கிரேப்ஸில் உடைய கொட்டையில் வந்து செடிங்க இது. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் செடி பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த சாமந்தி செடி தான் இதுவும். இந்த மாதுளை செடி வந்து நம்ம சாப்பிட்டு போடுற அந்த உள்ளே இருக்க அந்த மாதுளை இது போட்டதாங்க இது இதில் வந்திருக்கு. அது மாதிரி பூசணிக்காய் உடைய விதை போட்டுட்டு நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சு பூசணிக்காய் அந்த விதையை போட்டுட்டு வந்து இதில் ஒரு பூசணிக்காய் விட்டுருக்கு பாருங்கள். இது எதுவுமே கடையில் வாங்கின செடி இல்லை. துளசி கடையில் வாங்கினது, மல்லி கடையில் வாங்கினது பாருங்கள். நல்லா வந்திருக்கு மல்லி செடி, மல்லி நல்லா விட்டுருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து லெமனை போட்டிங்கன்னா நிறைய காய் காய்க்கும். மணி பிளான்ட் பாருங்கள், அது ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ தான் துளுத்து வருது. துளசி மாதா இது வந்து மஞ்சள் இல்லைங்க, நம்ம கடையில் அந்த பச்சை மஞ்சள் வாங்கி போட்டு இந்த மஞ்சள் வளர்ந்துருக்கு. இதுவும் மாதுளை தான். இது பப்பாயா நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையில் வந்த பப்பாயா. இது பப்பாயா செடி. இது குக்கும்பர். இது கீரை, நம்ம கீரை வாங்கிட்டு வந்துட்டு அந்த விதை வந்து இந்த கீரை நம்ம அந்த மேலே இது மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த விதை மாதிரி இதை போட்டாலே நம்மளுக்கு கீரை வந்துடுது. இது மாதுளை தான். இது வந்து லீச் சாப்பிட்டு போட்டு கொட்டையில் வந்த லீச் மரம். இது லீச்சு. அப்புறம் இதுவும் கிரேப்ஸ் தான், கிரேப்ஸ். இது பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். அந்த செடி போட்டு வளர்ந்தது, இன்னும் காய் விடலை, பூக்கள் விட்டுருக்குது. இது வந்து நம்ம ஆப்பிள் போட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையில் வந்தது ஆப்பிள் மரம். இப்போ மண் தக்காளி அதே வந்திருக்கு. கேப்சிகம், கொடமிளகாய். நம்ம வீட்டில் செஞ்சுட்டு அந்த கொடமிளகாய் போட்டு விதையில் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி தான், அதில் எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ செடி, இவ்வளோ காய்கள் விட்டுருக்குது. கேப்சிகம் பாருங்கள் எத்தனை விட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் விதையெல்லாம் வாங்கல, வீட்டிலேருந்து சாப்பிட்டு மீதி போட்டது தான் இது எல்லாமே வந்திருக்கு. அதேமாதிரி பூசணிக்காய், இதுவும் சொரக்காய் தாங்க வந்திருக்கு. இங்கே பாருங்கள் மிளகாய், சின்ன மிளகாய், குண்டு மிளகாய், நம்ம வீட்டில் இருந்து போட்ட விதையில் வந்தது. இது பாருங்கள் பேரிச்சம்பழம், லைன் டேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையில் வந்த செடி. இது எதுவுமே கடையில் வாங்கலை, எல்லாம் நம்ம சாப்பிட்டு போட்டு விதைங்களில் வந்தது தான். ஆனால் துளசி மாதா வந்து கடையில் வாங்கினது, மல்லி செடி கடையில் வாங்கினதுங்க. பார்த்திங்களா, இதெல்லாம் நம்மளே இயற்கையாக நம்மளே உருவாக்கிக்கணும். காசு கொடுத்து, இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.